வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையிலேருந்து பெண்களோட வாட்ஸ்அப்பு மொபைல் ஃபோனு எல்லாத்துலேயும் ஒரே ஒரு மெசேஜ் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ஏறிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் தான் அது. ஆமாங்க, குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 உரிமை தொகை வழங்க திட்டத்தை பற்றி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த அதிரடி அறிவிப்பு இப்போ உண்மையாகவே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட ஆரம்பிச்சு இருக்கா? யாருக்கெல்லாம் இன்னைக்கு காலையிலிருந்து பணம் வந்திருக்கு, இன்னும் பணம் வராதவங்க என்ன பண்ணணும், இதை பற்றின முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த தப்பு பண்ணால் உங்களுக்கு பணம் வராது, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 2500 கணக்கில் வரவு காலையிலிருந்து நடப்பது என்ன? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு இப்போது இந்த ஜூன் மாதத்திற்கான தொகை பெண்களோட வங்கி கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வைக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு முதல் வங்கிகள் திறந்ததில் இருந்தே பல மாவட்டங்களில் பெண்களுக்கு 2500 கிரெடிட் ஆனதாக மெசேஜ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இன்னும் பணம் வரலை, பழையபடி 1000 தான் வந்திருக்கு, இல்லைனா மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புகார்களும் சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் இன்னும் பணம் வரலைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு முக்கியமாக ஒரு 2-3 காரணங்கள் தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏன் இன்னும் பணம் வரலை? ஃபஸ்ட்டு காரணம் சர்வர் மற்றும் எஸ்எம்எஸ் சிக்கல். அரசு தரப்பில் இருந்து ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பெண்களுக்கு பணத்தை டிஜிட்டல் முறையில் பரிமாற்றம் செய்யும்போது பேங்க் சர்வர் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதனால் உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வர லேட் ஆகலாம். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உடனே ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக, இல்லைனா உங்கள் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக பேலன்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் பார்க்க தெரியாதவங்க நேராக பேங்க்குக்கு போய் பாஸ்புக் என்ட்ரி போட்டு செக் பண்ணி பாருங்கள். இரண்டாவது காரணம் மினிமம் பேலன்ஸ் மற்றும் லாக்கான கணக்குகள். நிறைய பெண்கள் வச்சிருக்கிறதால ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அல்லது மினிமம் பேலன்ஸ் 500 மெயின்டைன் பண்ண வேண்டிய அக்கௌண்ட். நீங்கள் அதில் இருக்கிற எல்லா காசையும் ஏடிஎம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட்டில் மைனஸ் பேலன்ஸ் போயிருக்கும். இப்போது அரசு போட்ட 2500 போடும்போது அந்த மைனஸ் பணத்துக்காக பேங்க்காரங்க பிடிச்சது போக மீதி காசு தான் காட்டும். இல்லைனா அக்கௌண்ட் தற்காலிகமாக லாக் ஆகிருக்கலாம். இதனாலேயே உங்களுக்கு பணம் வராத மாதிரி காட்டலாம். ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக இருக்க முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு பணம் உண்டா? புதிய விதிமுறைகள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாண்புமிகு மகளிர் திட்டம் மூலமாக 2500 கொடுக்கும்போது ஒரு முக்கிய நிபந்தனை வச்சிருந்தார். அதாவது 21 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கிடைக்கும். அப்போது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பணம் வராதானா கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தற்காலிகமாக பணம் வந்திருந்தாலும் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் பட்ஜெட்டுக்கு அப்புறமா இவங்களுக்கான லிஸ்ட்டு தனியாக பிரிக்கப்படும். ஏன்னா மூத்த குடிமகளுக்கு தனியாக முதியோர் பென்ஷன் ஓஏபி திட்டம் மூலமாக இப்போ கொடுக்குற 1200 வர காலங்களில் 3000 உயர்த்தி வழங்குவதற்கான தீவிர ஆலோசனையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க முதியோர் உதவித்தொகைக்கு தனியாக விண்ணப்பிக்கலாம். புதிய விண்ணப்ப படிவம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் சேராதவங்க, புதுசாக கல்யாணம் ஆகி ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க, கிட்டத்தட்ட புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு புதிய விண்ணப்ப படிவம் விரைவில் முழுமையாக வெளியிடப்பட போகிறது. இந்த முறை தகுதிகளை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறாங்க.
சொந்தமாக கார் வச்சுருக்கிறவங்க, பெரிய அடுக்குமாடி வீடு வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தில் விதிவிலக்கு அளிக்கப்படலாம். முக்கியமாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியம். மத்திய மற்றும் மாநில அரசு வரிமிக்கு கோட்டு கீழ் உள்ள குறியீடுகள் NPHH, PHH, AAY கொண்ட அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக உண்டு. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். இந்த ஃபார்ம் வரும்போது உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில் மற்றும் LPG சிலிண்டர் புக் நம்பரோட இதையெல்லாம் இணைச்சி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் VAO அல்லது RI வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக சரிபார்க்கப்பட்டு தகுதியானவங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கே மாண்புமிகு மகளிர் திட்டத்தில் நீங்கள் இணைந்துள்ளீர்கள் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். முடிவு. மக்களே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தகுதியுள்ள அனைத்து பெண்களோட வங்கி கணக்குலையும் இந்த ஜூன் மாதத்திற்கான தொகை முழுமையாக ஏறிடுன்னு சொல்லியிருக்காங்க. மெசேஜ் வரலான்னு பதற்றப்படாதீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வரப்போகிற இந்த 2500 முழுமையான உயர்வு, இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய விண்ணப்பங்கள் எப்போதிலிருந்து விநியோகம் செய்யப்படும் என்கின்ற அடுத்த கட்ட அதிரடி அப்டேட்களை நம்ம சேனலில் உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ போட போகிறோம். அந்த தகவலை எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போன்ற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு முக்கிய அறிவிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது நன்றி, வணக்கம்.